செரோட்டோனின் டோபமைன் உற்பத்தியை நம்ம உடம்புல சீராக வைக்கும். இதனால் பார்த்தா மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மூளை உறுப்பே நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. இது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள கெட்ட கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இதயம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முருங்கைக்காய் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். ஏன்னா இதில் ஐசோதயோசயனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள். டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லையும் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே அதிகப்படுத்துறதுக்கு முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முருங்கை கீரை பற்றியும் முருங்கை பூ, அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் பூக்கக்கூடிய அந்த பூக்கள், இந்த பூவை கொண்டு எப்படி நம்ம ஒரு ரெசிபி தயார் பண்ணலான்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்களுக்கு வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முருங்கைக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக ட்ரம்ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கைக்காயில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்காய் அப்படின்னும் போது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா இதில் கால்சியம் ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யறதுக்கு தேவையான பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தும் ஒன்று சேர்ந்து இருக்கு. இந்த கால்சியம், பாஸ்பரஸ் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்போட அடர்த்தியை பராமரிக்கும். இதோட மட்டும் இல்லை, இப்போ ஓடி ஆடி விளையாடுற குழந்தையெல்லாம் கீழே விழுறாங்க அப்படின்னும் போது தெரியாமல் ஒரு எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இல்லையா? இந்த போன் ஃப்ராக்சர் ரிஸ்க் ஃபேக்டர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, முருங்கைக்காயில் ரொம்ப குறிப்பாக வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நல்ல ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தி வாழறதுக்கு முருங்கைக்காயும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பி வைட்டமின் ஊட்டச்சத்துக்கள், அதாவது தயாமின், ரிபோஃப்ளேவின் மாதிரியான வைட்டமின் பி ஊட்டச்சத்து கூடவே நார் சத்தும் அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம உடம்புல குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும். மலச்சிக்கல் பாதிப்பு, கான்ஸ்டிபேஷன் உங்களில் யாருக்கு அது இருக்குது அப்படின்னா படிப்படியாக முருங்கைக்காயை தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நாளடைவில் இயற்கையாகவே அந்த மலச்சிக்கல் நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, செரிமானத்தை சீராக வைக்கும். ஏன்னா நார் சத்து அப்படின்றது பொதுவாக அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி செரிமானத்தை சீராக வைத்து குடல் பகுதியோட இயக்கம் சீராக இயங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகம் உள்ள உணவுகளை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். இதோட மட்டும் இல்லை, முருங்கைக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு, இந்த நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். உங்கள் உடம்புல இன்சுலின் உற்பத்தியை சீராக வைத்து பராமரிக்கிறது மூலமாக ரத்த சர்க்கரை அளவை எப்போவுமே அதிகமாகாமல் பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களும் முருங்கைக்காயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அதே சமயம் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோயெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். எப்படின்னு கேட்டால், புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம உடம்புல எதிர்த்து போராடும். இதனால் பார்த்திங்கன்னா எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி, அந்த க்ரோத்தை தூண்டக்கூடிய ஃபேக்டரை ரொம்பவே கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, உடல் பருமனாக இருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முருங்கைக்காயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. ஏன்னா உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். இது ஏன்னா நம்ம உடம்புல பொதுவாக கெட்ட கழிவுகள் இருக்கு இல்லையா, டாக்ஸின்ஸ், அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் கிடையாது, கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும். கெட்ட கொழுப்பு ஃபேட் அக்குமுலேட் ஆகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் முருங்கைக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தரும். இதோட மட்டும் இல்லை, உள்ளுறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எந்தெந்த
எந்தெந்த உடல் உறுப்புகள்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு இது ரெண்டுமே ஆரோக்கியமாக செயல்படும். எப்படின்னா செரோட்டோனின், டோபமைன் உற்பத்தியை நம்ம உடம்புல சீராக வைக்கும். இதனால் பார்த்தா மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மூளை உறுப்பே நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் இதயம் உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து இதயம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா. கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பு போய் படிஞ்சிடுச்சு அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம். இது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள கெட்ட கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இதயம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முருங்கைக்காய் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். ஏன்னா இதில் ஐசோதயோசயனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள். இது பார்த்திங்கன்னா இதயம் உறுப்பு சீரான முறையில் இயங்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர், ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை, நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, நிமோனியா மாதிரியான நோய் பாதிப்புலாம் வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது ஆஸ்துமா பாதிப்பு இருக்குது அப்படின்னா மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னும் போது அந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை நாளடைவில் இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்காயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இதோட மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு பார்த்தா சிறுநீரகம் அப்படின்ற கிட்னி உறுப்பு. சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் சிறுநீரகம் உறுப்பு, கல்லீரல், நுரையீரல், மூளை உறுப்பு, இதயம் உறுப்புன்னு 5 உடல் உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறது ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. கூடவே சருமம் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான ஒரு சில நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி முருங்கைக்காய் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தா சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்றவங்களுக்கு நாளடைவில் படிப்படியாக முடி உதிர்வை தடுத்து முடியை நல்லா அந்த ஸ்ட்ராங்காக வேர் இருக்கு இல்லையா, முடியோட வேர், ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முருங்கைக்காய் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். ஏன்னா இதில் இரும்பு ஊட்டச்சத்து, ஃபோலேட் மாதிரியான வைட்டமின் B9 ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இப்போ இந்த இரும்பு ஊட்டச்சத்துன்னு சொன்னேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய RBC, ரெட் பிளட் செல்லோட அளவை பராமரிக்கும். கூடவே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே உயர்த்தி ஹீமோகுளோபினோட அளவை எப்போவுமே பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்காய் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கேரோட்டின் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக கண் பார்வை திறனை கூர்மையடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, கண் புரை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவில் முருங்கைக்காயை ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லையும் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே அதிகப்படுத்துறதுக்கு முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ED அப்படின்னு சொல்லக்கூடிய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், தற்காலிக ஆண்மை குறைவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்ற ஆண்களுக்கு முருங்கைக்காய் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நோய் பாதிப்போட தீவிரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா முருங்கைக்காயில் அதிக அளவில் இருக்குது. ஆண்கள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள் உங்கள் அன்றாட உணவில் இதை சேர்த்துட்டே வரீங்க அப்படின்னும் போது குழந்தையின்மை நோய் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவர முடியும். ரொம்ப குறிப்பாக கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பை முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகப்படுத்திடும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் முருங்கைக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முருங்கை கீரை பற்றியும் முருங்கை பூ, அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் பூக்கக்கூடிய அந்த பூக்கள், இந்த பூவை கொண்டு எப்படி நம்ம ஒரு ரெசிபி தயார் பண்ணலான்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்களுக்கு வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.